பரம்புமலை இங்கு வசித்தவர் வேளிர் குலத்து மன்னன் வேள்பாரி. இன்றைய தலைமுறைக்கு மறந்து போன பெயராக கூட இருக்கலாம். ஆனால் தமிழர் நெஞ்சில் என்றும் நிலைத்து இருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க வீரர்தான் பாரி. இன்று நாம் பார்க்க போகும் பாரியின் வாழ்க்கை, அவரது கொடை, நற்பண்புகள் மற்றும் இறுதி வரை நடந்த அதிர்ச்சி சம்பவங்கள், இவை அனைத்தும் ஒரு உணர்ச்சி மிகுந்த பயணமாக இருக்கும். மூவேந்தர்களாலும் வெல்ல முடியாத மாவீரன், வீரயுக நாயகன் வேள்பாரியின் வீர வரலாற்றினை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடைச்சங்க காலத்தைச் சேர்ந்த வேள்பாரி பரம்புமலையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த குறுநில மன்னர். இவரது காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. வேளிர் குலத்தில் பிறந்ததால் வேள்பாரி என அழைக்கப்பட்டார். சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு ஜாதிதான் இந்த வேளிர். வேளிர்கள் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் சிற்றரசர்களாக ஆட்சி செய்துள்ளனர். அதில் முக்கியமானவர் பரம்புமலை வேள்பாரி. பாரி ஆட்சி செய்த பரம்புமலை இன்று தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. பாரி பரம்புமலையையும் அதனை சூழ்ந்த பகுதிகளையும் ஆண்டவர். இவர் கடையேழு வள்ளல்களில் ஒருவராக சங்க இலக்கியத்தில் போற்றப்படுகிறார். பேகன், பாரி, காரி, ஓரி, அதியமான், ஆய், நல்லி இவர்கள்தான் கடையேழு வள்ளல்கள் என போற்றப்படுபவர்கள். இவர்களது கொடைத்திறன் மிக்க செயல்களுக்காக சங்க காலத்தில் மிகவும் மதிக்கப்பட்டார்கள். கடையேழு வள்ளல்கள் யார் என்பதும் அவர்களின் பெருமைகளையும் சங்க இலக்கியம் மற்றும் 10 பாட்டு நூலான சிறுபானாற்று படையில் 83வது அடி முதல் 112வது அடி வரையில் இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் 7 வள்ளல்கள் பற்றியும் அவர்களின் செயல்கள் பற்றியும் கூறியுள்ளார். இந்த 7 வள்ளல்கள் செய்த செயல்கள் கொடைமட செயல்கள் என்று சொல்லப்படுது. கொடைமடை செயல்கள் அப்படின்னா பகுத்தறிந்து செயல்படாமல் மடமையோடு கொடையளித்த செயல்களைத்தான் அப்படி சொல்லுவாங்க. இப்படி செய்த இந்த செயல்களே இந்த வள்ளல்களுக்கு சிறப்பை சேர்த்தது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வள்ளல்களை பற்றிய செய்திகளை 8 தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூற்று பாடல்களும் கூறுகின்றது. திருச்சியில் இருந்து மதுரை செல்லக்கூடிய வழியில கொட்டாம்பட்டியில் இருந்து செல்லக்கூடிய சாலையில் கிழக்கு நோக்கி சென்றால் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது இந்த பிரான்மலை. பரம்புமலை என்பது பின்னர் பிரம்புமலையாக மாறியது. தற்பொழுது இது பிரான்மலை என்று மருவியிருக்கு. அந்த காலத்துல பரம்புமலை நல்ல வளமுடையதாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் மரங்கள் அடர்ந்திருந்தது. பலா மரங்கள் குலை குலையாக பழங்களுடன் நின்றன. மரத்துக்கு மரம் தேன்கூடுகள் அடையடையாக இருந்தன. மலைப்பாறைகளிலும் பெரிய பெரிய தேனுருள்கள் தேனை ஊற்று போல ஒழுக விட்டு கொண்டு பறந்திருந்தன. மலைப்பாறைகளில் அருகருகே பல சுனைகள் தெளிந்த நீரோடு இருந்தன. மலைவளம் சிறந்திருந்த பரம்புமலையில் பாரி சிறிய அரண்மனையை கட்டினான். பாரி ஒரு மலையக மன்னர். அவரோட ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில மொத்தம் 300 கிராமங்கள் தான் இருந்தது. பாரி வீரத்திலே பண்பிலே சிறந்தவன். எல்லாவற்றிற்கும் மேலாக இரக்க குணத்துடன் கேட்பவர்களுக்கு பணம் பொருள் கொடுக்கக்கூடியவன். கொடையிலே இணையற்றவன். பாரி என்றாலே முதலில் அவனுடைய ஆட்சி நினைவுக்கு வருதோ இல்லையோ, அவனுடைய வீரம் நினைவுக்கு வருதோ இல்லையோ, அவனுடைய கொடை உள்ளம்தான் அனைவருக்குமே முதல்ல நினைவுக்கு வரும். அப்படி இருந்த போதிலும் அவர் மூவேந்தர்களை விட பெரும் புகழ் பெற காரணம் அவரது கொடைத்தன்மை தான். கேட்போருக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுத்தளிப்பவர். எத்தனையோ புலவர்கள் பாரியிடம் வந்து அவருடைய உபச்சாரத்தையும் விருந்தையும் பெற்று செல்வார்கள். அவருடைய சிறப்பை புதிய பாடல்களாக பாடினார்கள் புலவர்கள். பாரியிடம் இருந்து விடை பெற்று செல்லும் போது பல வகை பரிசுகளையும் பெற்று சென்றார்கள். யாரேனும் புதிய புலவர் ஒருவருடைய பழக்கம் பாரிக்கு கிடைத்துவிட்டால் அதை பெரும் பேராக கருதி மகிழ்ச்சி அடைவார். ஏதோ ஒரு புதிய நாட்டை பெற்றவரைப் போல ஒரு ஆனந்தம் அடைவார் வேள்பாரி. மதுரை மாநகர் சங்கத்தில் தலைமை புலவராக கபிலர் இருந்தார். பாரிக்கு அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உண்டாகுது. பாண்டியனால் சிறப்பு பெற்று விளங்கும் பெரும் புலவராகிய அவர் தன்னை நாடி வருவார் என்று எதிர்பார்ப்பது சரியில்லை என்று நினைத்த பாரி அறிஞர் ஒருவரை மதுரைக்கு அனுப்பி கபிலரை பார்த்து அவரை சந்தித்து இன்புற வேண்டும் என்ற தன்னுடைய ஆவலை தெரிவித்துவிட்டு பரம்புமலைக்கு வர வேண்டும் என்று அழைக்க சொல்லியிருந்தார். அறிஞரும் கபிலரிடம் பணிவான சொற்களை எடுத்து கூறி பாரியினுடைய ஆர்வத்தை தெரிவித்தார். இதனை கேட்ட கபிலர் வருவதாக சொல்லி அனுப்பிவிட்டார். சொல்லியபடியே பாரியை பார்க்கவும் சென்றார் கபிலர். பாரி கபிலருக்கு சிறந்த முறையில் வரவேற்பு அளித்தார்.
கபிலரை கடவுளாக எண்ணி வழிபட்டான் பாரி. அவனுடைய பேரன்பை பார்த்த கபிலர் மனமுருகி அடிக்கடி அங்கே வந்தார். இருவருக்கும் இடையே இருந்த அன்பு சிறந்த நட்பாக மாறியது. அதன் பயனாக கபிலர் மதுரையை விட்டுவிட்டு பரம்பு மலைக்கே வந்துவிட்டார். பாரிக்கு துணையாகவும் ஆசிரியராகவும் அவை புலவராகவும் விளங்கினார் கபிலர். பொதினியின் தலைவன் மேழகன். இவருடைய மகள்தான் வேள்பாரியின் மனைவி. இவரின் பெயர் ஆதினி. பாரிக்கும் ஆதினிக்கும் அங்கவை சங்கவை என 2 மகள்கள் இருந்தனர். பாரியின் கொடைத்திறனை பார்த்து வியப்படைந்தார் கபிலர். இப்படிப்பட்ட பாரி பற்றி கபிலர் பல பாடல்களை பாடியிருக்கிறார். நறுமுகையே நறுமுகையே என துவங்கும் பாடலில் பாரி மகள்கள் பாடுவதாக எழுதியதும் கபிலர்தான். சங்கத்தமிழ் இலக்கிய பரப்பில் மிக அதிகமான பாடல்களை பாடியவர் என்ற பெருமைக்குரியவர் கபிலர். பாண்டிய நாட்டில் உள்ள பிரான்மலை அருகே உள்ள திருவாத ஊரில் பிறந்தவர்தான் கபிலர். இவர் பொய்யா நாவீர் கபிலர் என்றும் புகழப்படுகிறார். இவர் பாரியின் மிக நெருங்கிய நண்பர். பாரியை பற்றி இரவா புகழுடைய பாடல்களை பாடியிருக்கிறார் கபிலர். வள்ளல்கள் எல்லாரையும் விட உயர்ந்தவனாக பாரியை தமிழ் சான்றோர்கள் போற்றுகின்றனர். அதற்கு காரணம் படர்வதற்கு கொழுக்கொம்பின்றி தவித்த முல்லை கொடிக்கு தான் ஏறி வந்த தேரினையே இந்த புகழ்ச்செயலே காரணம். ஒரு முல்லை கொடிக்காக தான் ஊர்ந்து வந்த தேரை ஈந்த சிறப்பால் பாரி வள்ளல்களிலேயே தலை சிறந்தவராக போற்றப்படுகின்றார். தன் புகழ் முழுவதும் பரவும் அளவுக்கு தாராள மனமுடையவராக வேள்பாரி ஆட்சி செய்து வந்தார். அவரிடம் யார் போய் கேட்டாலும் கேட்டது கிடைக்கும். அந்த அளவிற்கு தாராள குணம் படைத்தவராக அவர் வாழ்ந்ததால் அவரது புகழ் அவர் ஆட்சி செய்த குக்கிராமங்களிலும் பரவியது. இதனை கபிலர் சிறப்பித்து பாடியிருக்கின்றார். ஆளுடைய நம்பி என்று புகழ்பெற்ற சுந்தரர் திருத்தொண்ட தொகை என்ற புகழ்பெற்ற பதிகத்தை பாடியவர். பாரியையே கொடைக்கு எல்லையாக சுட்டி காட்டுவார். அதில் பாரியை பற்றிய பாடல்கள் புறநானூறு எனும் சங்கத்தொகை நூலுள் பல பாடல்கள் உள்ளன. தன்னலமற்ற கொடை உள்ளத்தாலும் அன்பு வழிபட்ட வாழ்வியல் மரபாலும் பாரியின் புகழ் தமிழ்நிலம் எங்கும் பரவியது. பாரியின் புகழ் மூவேந்தர்களை விட அதிகம் பரவியதால் அவர்கள் பாரி மீது கோபம் கொண்டு ஒன்றாக சேர்ந்து வந்து படையெடுத்து பரம்பு மலையை முற்றுகையிட்டார்கள். பல காலம் முற்றுகையிட்டும் வெற்றி கிடைக்கவில்லை அவர்களுக்கு. முற்றுகையிட்ட காலத்தில் உணவு தேவையை சமாளிக்க கபிலர் ஆயிரக்கணக்கான கிளிகளுக்கு பயிற்சி அளித்து அவற்றை அனுப்பி வயல்களில் இருந்து நெற்கதிர்களை எடுத்து வரச் செய்து மக்களுக்கு உணவளிக்க செய்ததாக ஒரு கதை உண்டு. அதே கபிலரே பின்னர் பாரி வீழ்ச்சிக்கும் காரணமானதாகவும் சொல்கின்றனர். மன்னர்கள் முற்றுகையிட்டு இருந்தாலும் புலவர்கள் வந்து செல்வதற்கு தடையில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. மூவேந்தர்கள் போர்க்களத்திலும் புலவர்களை மதித்தார்கள். அப்படி ஒரு முறை கோட்டைக்குள் இருந்து வெளியில் வந்த கபிலரிடமே அவர்கள் பல மாதங்களாக முற்றுகையிட்டு வெளியில் காத்திருந்து தோற்கடிக்க வழி தெரியாமல் பாரியின் நண்பரிடமே உதவி கேட்டார்கள். நாங்களும் பல காலமாக முற்றுகையிட்டு காத்திருக்கிறோம். எப்படி பாரி கோட்டைக்குள் இருந்து கொண்டு சமாளிக்கிறார் என்று கேட்டார்கள். மேலும் பாரியை எப்படி வெல்வது என்றும் வழி கேட்டனர். கபிலர், பாரியின் பரம்பு மலையில் தேனடைகள் அதிகம் உள்ளது. வேரில் பழுத்த பலா முதலிய பழங்களும் கிழங்குகளும் உள்ளது. மேலும் மூங்கில் நெல் உள்ளது. அவற்றை கொண்டே உணவு தேவையை சமாளித்துக் கொள்ள முடியும். நீங்கள் ஆண்டு கணக்கில் முற்றுகையிட்டாலும் வெல்ல முடியாது என்று கூறுகிறார். அப்படியென்றால் எப்படித்தான் வெல்வது என்று கேட்டதற்கு, போரில் அவரை வெல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அவரிடம் யாசகமாக தேசத்தை கேட்டாலும் கொடுத்து விடுவார். அதற்கு நீங்கள் இரவலர்கள் போல் சென்று பாட்டு பாடி அவரை மகிழ்விக்கவும், முடிந்தால் உங்கள் துணைவியர்களையும் அழைத்து சென்று பாணர்கள் வேடத்தில் பாடினால் மனமகிழ்ந்து கேட்டதை பரிசாக கொடுப்பான் பாரி என்று அவர்களுக்கு வழிகாட்டினார் கபிலர். அது மட்டுமல்ல, சீக்கிரம் போய் கேட்டால் நல்லது. பாரி ஏற்கனவே அவரது ஆட்சிக்குட்பட்ட 300 ஊர்களையும் தானம் அளித்து விட்டார். இப்போது இருப்பது இந்த மலையும் அரண்மனையும் மட்டுமே என்றார். ஆரம்பத்தில் மூவேந்தர்களும் தயங்கினாலும் வேறு வழி இல்லாமல் பாட்டு பாடும் பாணர்கள் போல மாறு வேடத்தில் பாரி அரண்மனைக்கு சென்று ஆடி பாடி அவரை மகிழ்வித்தார்கள். மனமகிழ்ந்த பாரி, என்ன வேண்டும், தயங்காமல் கேளுங்கள், என்னிடம் இருப்பது எதை கேட்டாலும் தருவேன் என்று கூறிவிட்டார்.
மூவேந்தர்களும் உங்கள் நாடும் உங்கள் உயிரும் வேண்டும் என்று தயங்காமல் கேட்டனர். அவையில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்து, தானம் கேட்பதற்கும் எல்லை உண்டு, நாட்டை கேட்டாலும் எப்படி உயிரை கேட்கலாம் என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். பாரிக்கும் வந்திருப்பது பாணர்கள் அல்ல, மூவேந்தர்கள் என்பது தெரிந்தாலும் சொன்ன சொல்லை மீறக்கூடாது என்று வாளை எடுத்து வைத்துவிட்டு அவர்கள் முன் நின்று உயிரை எடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். இப்படி ஒருவன் உயிரையும் தானம் அளிக்க முன் வந்திருக்கிறானே என பாராட்டாமல் அவர்கள் நோக்கத்தில் மட்டும் உறுதியாக இருந்தார்கள் மூவேந்தர்கள். தங்கள் வாள்களை பாரி மீது பாய்ச்சி அவர் உயிரை மாய்த்தார்கள். பாரி இறக்கும் தருவாயில் அவரது மகள்கள் அங்கவை சங்கவை ஆகிய இருவரையும் கபிலரிடம் ஒப்படைத்து, ஒரு தந்தையாக என்னால் இவர்களுக்கு மனமுடித்து வைக்கும் கடமையை நிறைவேற்ற முடியவில்லை, நீங்கள் தந்தையாக நின்று அவர்களுக்கு மனமுடித்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இல்லை என்றாது கேட்டவருக்கு கொடுக்கும் கொடை உள்ளம் கொண்ட பாரி தன் உயிரையும் அளித்து இரவா புகழ் பெற்றார். பாரி வள்ளல் ஆண்டு கொண்டிருந்த பரம்பு நாடு எத்தகைய மக்களை பெற்றது, எத்தகைய செல்வத்தை பெற்றது. பாரி இறந்த பின் பாரியின் 2 பெண்களையும் தன்னுடன் அழைத்துச் செல்ல வந்த கபிலர் புறநானூற்று பாடல் வழியாக தன்னுடைய கலக்கத்தை கூறுமிடத்து பரம்பு நாட்டின் செல்வத்தை பற்றி பாடியிருக்கிறார். புறநானூற்றில் 113வது பாடலில் தன்னால் தான் பாரியின் உயிர் போனது என்று வருந்தி இனி உயிரோடு இருக்கக்கூடாது என்று கபிலர் நினைத்தாலும் பாரிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முயன்றார். மூவேந்தர்கள் மீது இருந்த பயத்தால் எந்த மன்னர்களும் பாரி மகள்களை மணமுடிக்க முன்வரவில்லை. மூவேந்தர்களைக் கண்டு பயப்படாத மற்றொரு கடையேழு வள்ளல் மலையமான் திருமுடிக்காரி என்பவர் மட்டும் முன்வந்தார். இருவரில் ஒருவரை காரிக்கு மணமுடித்து வைத்துவிட்டு மற்றொரு பெண்ணுக்கு மணமுடித்து வைக்க இயலாததால் மனமுடைந்த கபிலர் அந்த பெண்ணை சில அந்தணர்கள் வசம் பாதுகாப்பாக பார்த்து கொள்ளும்படி ஒப்படைத்துவிட்டு காட்டுக்கு சென்று பட்டினி இருந்து உயிரை போக்கிக் கொண்டார். காரி பாரி மகளை மணந்து கொண்டதை அறிந்து கோபம் கொண்ட மூவேந்தர்கள் காரியின் மீதும் படையெடுத்து வந்து போரில் அவரையும் கொன்றுவிட்டார்கள். காரி இறந்ததும் அவருடன் சேர்ந்து பாரியின் மகளும் உயிரை மாய்த்து கொண்டாள். ஆதரவின்றி இருந்த பாரியின் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணி ஔவையார் முயன்றபோது அதனை தடுக்க மூவேந்தர்களும் முயற்சித்தனர். ஆனால் ஔவையார் அவர்களை தடுத்து நிறுத்தி கரபுரநாதர் கோவிலில் மணம் செய்து வைத்தார். அந்த கோவில் தற்போது சேலத்தில் உள்ள உத்தம சோழபுரம் என்ற பகுதியில் உள்ளது. பாரியை பற்றி ஔவை பெருமாட்டியும் சிறப்பித்து பாடியிருக்கிறார் பல பாடல்கள். பாரி அரண்மனைக்குள் பாணர்கள் வேடம் போட்டு மூவேந்தர்கள் உட்புகுந்தார்கள். ஆனால் கபிலர் சொன்னபடி தானம் கேட்டு எல்லாம் உயிரை எடுக்கவில்லை என்றும் ஒரு கருத்து இருக்கின்றது. ஆனால் அத்தகைய ஒரு சூழ்ச்சி மூலமே பாரியை வென்றார்கள் என்பது மட்டும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. தன்னலமற்ற கொடை உள்ளத்தாலும் அன்பு வழிபட்ட வாழ்வியல் மரபாலும் பாரியின் புகழ் தமிழ்நிலம் எங்கும் பரவியது. மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் அவருடைய புகழ் கண்டு வெதும்பினார்கள். பரம்பு நாட்டின் நிலவளம் அவர்களின் கண்களை உறுத்தியது. பாரிக்கு எதிராக தனித்தனியே அவர்கள் மேற்கொண்ட போர் முயற்சிகள் கைகூடவில்லை. இறுதியில் மூவேந்தர்களும் ஒன்றிணைந்து அவர்களின் கூட்டுப்படை பாரியின் பரம்பு நாட்டை அனைத்து திசைகளில் இருந்தும் ஒரு சேர தாக்கியது. தலையானங்கானத்து போர், வெண்ணிலை போர், வாகை பரந்தலை போர், கழுமலப் போர் என சங்ககால தமிழகம் இரத்த பெருக்கெடுத்து ஓடிய பல போர்க்களங்களை கண்டுள்ளது. அங்கெல்லாம் நடைபெற்ற போரில் மூவேந்தர்களில் யாரேனும் ஒருவர்தான் வெற்றி பெற்றிருப்பார்கள். மற்றவர்கள் தோற்றடிக்கப்பட்டனர். ஆனால் பரம்புமலை போரில் மட்டுமே மூவேந்தர்களும் ஒரு சேர தோல்வியை தழுவினார்கள். தமிழக வரலாற்றில் அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் நிகழாத ஒரு சரித்திரம் இது. பெரும் நிலப்பரப்பை ஆண்ட மூவேந்தர்களின் கூட்டுப்படை ஒரு குறுநில மன்னனால் சிதறடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு மூவேந்தர்களும் ஒன்றாய் சதி செய்து வஞ்சனம் நிகழ்த்தி பாரியின் உயிரை பறித்தனர். வீரத்தால் சாதிக்க முடியாததை துரோகம் செய்து முடித்தது. வென்றவர்களின் பெயர்கள் இன்று வரை துவங்கவில்லை. ஆனால் வீழ்த்தப்பட்ட பாரி வரலாற்றில் ஒளிரும் நட்சத்திரமாக மாறினார். வள்ளல் என்ற சொல்லின் வடிவமான முல்லை கொடிக்கு தேரை தந்தவன் மட்டுமல்ல, தன்னுடைய வீரத்தாலும் கொடை உள்ளத்தாலும் என்றும் ஒளி வீசும் வெற்றி கொடியை நாட்டிச் சென்றுள்ளார் வேள்பாரி.